சீன் அனலைசிஸ் இல்ல உத்தமன் வில்லனோட கிளைமாக்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு சீன் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். வெல்கம் டு சீன் சின்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாரி ஏதாவது உங்களுக்கு சீன் புடிச்சிருக்கு, அத நாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இந்த மாரி ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது queries ஏதாவது இருந்துச்சுன்னா, Instagram இல்லாட்டி WhatsAppல வந்து நீங்க DM பண்ணுங்க. ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம பேச போறது உத்தம வில்லன்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் கமல் வந்து அவன் பொண்ணை மீட் பண்ற சீன். அந்த சீனை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த சீன் 5 மினிட்ஸ்ல தான் வரும். இன்னைக்கு அதை பத்தி எடிட்டிங் பிளஸ் அதுல என்னென்ன எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, ரைட்டிங் எல்லாத்தையும் பத்தி நீங்க பேச போறோம். அந்த சீன் எனக்கு ஸ்டேஜிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ. ஸ்டேஜிங்ல வந்து என்ன புது விதமா பண்ணிருப்பாங்கடா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ட்ரி ஆகும் போது பேக்ரவுண்ட் வந்து அந்த இது மாறும் தெரியுமா? ஒரு பழைய காலத்து செட்டப் இருக்கும், அது மாறும். அப்பதான் அந்த உண்மை தெரியுது. அது பேக்ரவுண்ட் வந்து பொய். அது அப்ப மாறும்போது அப்பதான் உண்மையான பேக்ரவுண்ட் வருதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. உண்மை வெளியே வருதுன்ற மாதிரி காமிக்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் சீன் எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து அந்த கமல் சொல்லும்போது நீ அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்றது, அது வந்து கமல் சொல்றது அம்மா மாதிரி இல்ல, அது வந்து அப்பா மாதிரி தான் இருக்காரு அந்த பொண்ணு. ரெண்டோட ஆக்டிவிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ல பார்க்கும்போது. அவரும் மூக்க தேய்ச்சிட்டு இது மாதிரி கையங்க வைக்கும் போது பண்ணும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால சிம்பாலிக் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பொண்ணும் கமலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே இது லைன்ல வேவ் லென்த்ல தான் இருக்காங்க மாதிரி சொல்ல வராங்க. மத்தபடி அந்த பொண்ணுக்கு வெறுப்பு இருக்கு. அவங்க அம்மா அப்பா இவர்தான் ஒரு பாசம் இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த பாசத்தை காமிக்காம வெறுப்போ காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அப்புறம் மறுபடியும் அவ மயங்கி விழுகும் போது பண்ணும்போது உள்ள இருந்து அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா வர மாதிரி காமிக்கிறாங்க அந்த சீன். மத்தபடி மியூசிக் நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ரொம்ப பேக்ரவுண்ட்ல கவனிக்கப்படி இல்ல பேக்ரவுண்ட்ல அப்படியே பையா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கொண்டு போயிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னன்னா அந்த சீனோட அந்த கன்வர்சேஷனோட அந்த பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு குரூஷியலா போற அந்த சமயத்துல ஃபர்ஸ்ட் அவங்க கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மிட் ஷாட்ல இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் அப்ல போயிருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து க்ளோஸா பேசிட்டு தான் க்ளோஸா போயிடும். ஸோ அந்த மூடை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இல்ல நீங்க சொன்னீங்களா மாதிரி க்ளோஸ் அப் போயிட்டு அது வந்து கரெக்டா வந்து அது எதுக்கு நீ சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா மிட் ஷாட் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ஓவர் ஷோல்டர் போயிட்டு இருக்கும். முக்கியமான விஷயம் போது டக்குன்ட்டு அந்த ஓவர் ஷோல்டர் கட் ஆயிட்டு உங்களுக்கு டைரக்டா க்ளோஸ் ஆகும். அந்த பொண்ணு க்ளோஸ் வச்சிருப்பாங்க. எங்க அப்பா வந்து இவர்தான்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க வந்து எங்க அப்பா ஹீரோ, அப்பா அப்படியே கட் பண்ணிட்டு இவருக்கு வந்திருப்பாங்க. அங்கேயும் க்ளோஸ் அப் இருக்கும். முக்கியமான சீன் அப்பதான் கரெக்டா க்ளோஸ் அப் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் மிட்ல இருந்து ஓவர் ஷோல்டர் க்ளோஸ் அப் கொஞ்சமா அப்படியே அம்மளி உள்ள இழுத்துட்டு போயிருப்பாங்க உள்ள அந்த சீனுக்குள்ள. அந்த வைப் ஆடியன்ஸோட அந்த வைப் வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் அந்த கட் க்ளோஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கதவு தட்டுற அந்த இடத்துல திரும்பவும் மிட் ஷாட்ல வந்துடும். ஆக்டிங் வைஸ் ரெண்டு ஒரு ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கமலை சொல்லவே தேவையில்லை. ஆக்டிங்க்கு நம்ம சொல்றது அந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு கமலுக்கு ஈக்குவலா சொல்ல முடியாது. அந்த கரெக்டா அந்த அவங்க கொடுத்த இதை கரெக்டா பண்ணிருந்தாங்க அவங்க பார்வதி. சுரேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ஷாட், அப்புறம் மிட் ஷாட், அப்புறம் க்ளோஸ் அப் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. இந்த க்ளோஸ் அப் ஷாட்லயும் வந்து கரெக்டான அவங்க எந்த எப்படி உட்காந்துருக்கோ அதே தகுந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லெஃப்ட் இவங்க ரைட் அதே தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் கரெக்டா சினிமாட்டோகிராஃபில பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி லைட்டிங்கை பார்க்கும்போது எல்லாம் எப்பவும் போல நார்மல் லைட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவரு யூஸ் பண்ணல. இப்ப வந்து அந்த சோஃபா பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சேர்ல உட்காரதான் போவாரு. அந்த ஸ்டேஜிங்ல அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. சேர்ல உட்கார மாதிரி போய் இருக்கட்டும் அவங்க பொண்ணுதான்ட்டு மறுபடியும் சோஃபா பக்கத்துல சோஃபால உட்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அப்பான்னு தான் அப்பாதான் இதனால பழக்கம் இல்லாதனால அந்நியமா யோசிச்சு நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி உட்காரும். அப்புறம் இவனும் சரின்ட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார மாதிரி காமிப்பாங்க. அதான் ப்ரோ அவரோட அதாவது இந்த கமலோட ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த புள்ளன்னு காமிக்க ஒரு மிரர் ஷாட் வச்சிருப்பாங்க. ஒரே மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த மிரர் வச்சுக்கிட்டு எடுக்கிறது இந்த ஷாட் எப்படி எடுத்திருப்பாங்க ப்ரோ? அது கொஞ்சம் பஸ் இந்த மிரர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது சைட்ல தான் இருக்கும். மிரர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கமிட்டே ஆகாது மிரர் இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம பாக்குற ஒரு ஷாட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் வந்து அந்த மிரர்ல தெரிஞ்சிட்டு முன்னாடி இருந்து இதுவாகும். அதான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு மிரர் லெஃப்ட்ல இருக்கும். உங்களுக்கு மிரரை ஃபேஸ் பண்ணி வரவே வராது பஸ் கேமரா. அதுல இது ரொம்ப ஈஸி. நீங்க சாதாரணமா கேமரா வச்சாலே நீங்க இதை எடுத்துட முடியும். ஆக்சுவலா எது டிஃபிகல்ட்னா நீங்க மிரரை பார்த்து நிக்கிறதோ இல்ல மிரர்ல ஹாஃப் மிரர் மறைச்சு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நிற்கும் போது அவங்களோட மிரர் ரிஃப்ளெக்டும் காமிக்கிறது தான் கஷ்டம். ஒன்று சிஜியில் ஒர்க் பண்ணும், இல்லைனா ஆங்கிள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அந்த இடத்துல ஃப்ரேமை வந்து கட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் தான் மிரரு.
ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் லைட்டாக போகும்போதே வந்து உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே தெரிஞ்சிடும். நீங்கள் சொல்கிற பர்டிகுலர் ஷாட்டில் வந்து நடுவில் வந்து அவள் பொண்ணு இருப்பான், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கமல் இருப்பான், ரைட் ஹேண்ட் சைடும் கமல் இருப்பான். ஸோ இந்த ஷாட் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, மிரர்ல இருந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் இந்த பக்கம் நவுந்து ஒரு லைட்டாக 45 டிகிரிஸ் கூட கிடையாதுன்னு சொல்லலாம், ஒரு 20-25 டிகிரிஸ் லைட் டில்ட் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் நின்று பார்க்குற மாதிரியே அந்த 2 ரிஃப்ளெக்ஷனுமே தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு ஷாட், ஓப்பனிங் ஷாட்டே வந்து சிமெட்ரிக் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. வெஸ் ஆண்டர்சன் மூவிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வெஸ் ஆண்டர்ஸ் யாருன்னா நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு தெரிய வரும். சிமெட்ரிக் ஷாட்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வில் பி டிரெக்ட்லி ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு. நீங்க சொல்ற அந்த கம்போசிஷன் வந்து பேரலலா யூஸ் பண்ண சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் மிரர்ல இருக்க மாதிரி. ஆமா. அது ரீசன் எதுக்கு? அது ரீசன் வந்து என்னத்துக்காகனா, இதுக்கு முன்னாடி சீன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க படம் போய் பார்க்கும்போது பாருங்க, இதுக்கு முன்னாடி சீன் வந்து எப்படி இருக்கும்னா, அவர் வந்துட்டு ஒரு அவருடைய படத்தோட ஒரு ஷாட்டை வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த கடல்ல இருந்து தப்பிச்சு ஒரு மலையில ஏறுற மாதிரியான ஒரு ஷாட்டு. அது கட் ஆகும். கட் ஆயிட்டு வெளில வந்து பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் வந்து உட்காந்துருப்பாரு. எல்லாருக்கும் கேட்பாரு, இந்த ஷாட் ஓகேவா கேட்பாரு. கமல் கிட்ட கேட்பாரு. கமல் கிட்ட கேட்டோன்னா அவர் மட்டும் ஏதோ ஒரு சஜஷன் சொல்ல வருவார். சொல்ல வந்தோன்னா பாலச்சந்தர் சொல்லுவாரு, ஆமா நீ எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டியே, அதானே நீயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த கேரவனுக்கு வெளியில வந்துட்டு கதவை தட்டிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி அவர் இருக்காருன்னா, அவர் வந்து டக்குன்னு இந்த ஷிஃப்ட் மோட் அவருக்கு வர முடியாது. ஸோ இப்போ அவர் அந்த கேரவன் ரூம்குள்ள வந்தக்கு அப்புறமா அவரை பார்த்துக்கிட்டே அவர் வந்து அவர் மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் இருக்கும். என்னன்னா, இப்போ நான் பார்க்க போறது வந்து இந்த பார்க்க போறத மிஸ் பண்ணது, இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணது, இந்த பொண்ணை இவ்வளோ நாள் நான் பார்த்துருக்கணும், ஆனால் இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பார்க்கறதுன்றதோட தப்பு முழு முதற் காரணமே நீதாண்டா அப்படின்றத அவர் மண்டைக்குள்ளே ஓட்டி பார்க்கறத அவர் கண்ணாடியில் பார்த்து அவர் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோபம் மாதிரி இருக்கும். கதவு தட்டின உடனே டக்குன்னு ஒரு மூஞ்சி ரியாக்ஷன் லைட்டாக மாறும், ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அந்த எதிர்பார்ப்பை காமிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த கோவத்தை அவரை பார்த்துக்கிட்டு கண்ணாடியில் பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியான ஷார்ட் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இதை வந்து சிமெட்ரிக்காக காமிக்கிறது உங்கள் இஷ்டம், அது டேரக்டரோட இஷ்டம், அது இஷ்டம் இல்லை. ரைட்டிங்கில் ஏன் இந்த ஷார்ட் எக்ஸாக்டாக வச்சிருக்காங்க அவர் மிரரை பார்க்குற மாதிரி அப்படின்னு இருக்குன்னா, அவரையே பார்த்து கேள்வி கேட்டுக்கிற தருணம். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்கன்னு தெரியல, அந்த பேக் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகும். அதாவது அந்த படத்துக்கு யூஸ் பண்ணுற பிஹைண்ட் ஸ்க்ரீன் வந்து மூவ் ஆகும். அது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம்ல, அதை விஷுவலாக காமிச்சிருப்பாரு. எப்பயுமே நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது கனவா இல்லை நினைவா, இது கனவா இல்லை நினைவா. நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மொமெண்ட் வருதோ அப்போ நம்ம வந்து இது கனவா இல்லை நினைவான்னு நம்ம எழுதுவோம். அந்த எழுத்தை ஒரு விஷுவல் வடிவத்தில் கொண்டு வரத்துக்கு கமல் ட்ரை பண்ணியிருப்பார். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 பேரும் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்குன்றதே நமக்கு ஆக்சுவலாக தெரியும். நம்ம என்ன நினச்சுன்னு இருப்போம்னா, ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல இந்த கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். பின்னாடி ஏதோ ஒரு இது வச்சிருக்காங்கன்றத முன்னாடி கமிட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது எப்போ கமிட் ஆகும்னா, இது கனவுல நினைவுன்றது எப்போ தெரியும்னா, ஜெயராம் வந்துட்டு வெளில போயிடுவான், அப்போ கிடையாது. அதுவும் வந்து அப்பயுமே வந்து அவருக்கு இன்னும் அதுலேருந்து அவர் உள்ளுக்குள்ளே வரல. அவ பொண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மூவ் ஆகும். அந்த பொண்ணு மூவ் ஆகிற மாதிரி அந்த மோஷன்லேயே மூவ் ஆகிட்டு அந்த பொண்ணு வந்து கதவு கிட்ட நின்னக்கு அப்புறமா ஒரு பாஸ் விட்டுட்டு அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடும். ஃபுல்லாக கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே பின்னாடி வேன் இருக்கும். அப்போது டைலாக்லேயும் ஜெயராம் கமிட் பண்ணுவார், இந்த வேனுக்கு முன்னாடி என்னோட ஒரு வேன் ஒன்று இருக்குது, என்னோட கார் நிறுத்தி வச்சிட்டேன், வேன் மூவ் ஆகணும் அப்படின்னா என் கார் மூவ் ஆகணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு ப்ரைவேட் மூமெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவர் சும்மா ஒரு ரீசன் மாதிரி சொல்லிட்டு வெளியில் போவார். அது மூடிட்டு அந்த கதவு மூடினக்கு அப்புறம் தான் அவங்க நினைவுக்கு வந்தாங்கன்றது அவர் வந்து வச்சிருப்பாரு. இது வந்து ஒரு டைலாக்ல வச்சுட்டு போயிடலாம், இது கனவா இல்லை நனவா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை விஷுவல் எலமெண்ட்ல காமிக்கணும்னு நினைச்சது ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அதுக்காக தான் அந்த இதை வச்சிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அவர் உள்ள வந்துட்டாங்க. இப்போ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறமாவே அவங்க 2 பேருக்குள்ள ஐ கான்டாக்ட் வந்து 2 பேருமே இவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பட் அவங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே சைட்ல மேலே இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐ கான்டாக்ட் அவங்களால மெயின்டைனே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சுத்தமாக அவங்க அப்பாவை பிடிக்காது. அவங்க அப்பா வந்து அவர் பிறந்ததுலேருந்தே அவங்க கூட வரவே இல்லைன்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஏக்கம், கோவம், கஷ்டம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் அவங்க கிராஸ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் அப்பாவே இல்லாமல். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த விஷயம். ஈவன் அவங்க அம்மா மனோன்மணி கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியாம தான் பண்ணிட்டாங்கன்னு. பட் அதை அவங்க நம்பலன்றதையும் டைலாக்ல அப்புறமா கமிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ஓடுறதுனால அவங்களுக்கான விஷயம் என்னன்னா, உள்ள வரணும் வெளியில போயிடணும் அப்படின்றது தான். ப்ளஸ் அவங்க அம்மா இறந்துட்டதுனால அவங்க அப்பாவையும் இவ பார்த்துக்கணுன்றது இவளுடைய எண்ணம்.
ஸோ இவங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றுறதுக்காக தான் இங்கேயே வந்திருப்பா. அப்பான்னு நான் சொல்றது வந்து ஜேக்கப் சக்கரியாவை சொல்றேன். ஸோ ஜெயராம சொல்றேன். ஸோ ஜெயராம வந்துட்டு அவங்க அப்பா அப்படின்ற அவருக்கு ஆசைக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு தான் அவங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தி வந்துடும். கோவம் ஜாஸ்தி வந்துச்சுன்னா ரொம்ப கத்திடுவாங்க, திட்டிடுவாங்க. இதுக்கு நடுவில் ஜெயராம் வந்துட்டாருன்னா அவர் கஷ்டப்பட்டுருவாரு. திருப்பி இது வந்து இது இது இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடும்ன்றத பயந்துக்கிட்டே, அந்த பயம் உள்ள இருந்துக்கிட்டே வந்து ஒரு மாதிரி பதபதப்பிலேயே இருப்பாங்க பார்வதி வந்து. அதுக்கப்புறமா வந்துட்டு உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துட்டு உக்காந்த போது யாரோ சொன்ன மாதிரி தான் அவர் கூட உக்காடுறதுக்கே வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு பிடிக்காது. அவர் வந்து நேரா போயிட்டு அந்த ஆக்டிங் சேர்ல உட்காந்துருவாருன்னு நினைச்சுதான் இவங்க சோஃபால உட்காருவாங்க. அவர் சோஃபால உட்கார வரும்போதே இவங்க அன்கம்ஃபர்டபுளா கொஞ்சம் நவுற ஆரம்பிச்சிருவாங்க, எந்திரிக்கிற மாதிரி. அதனால இவர் அதுக்கு ஈடு கொடுத்து ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஓரத்துல உட்கார முடியாம எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார்ற மாதிரி உட்காந்துக்குவார். ஸோ தட் நான் எப்போ வேணா எந்திரிச்சு இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்றதுக்கான அவளுக்கான ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி உட்காந்துருப்பான். இப்போ உட்காந்த உடனேயுமே அவ வந்து அவர் மைண்ட்ல தோணுனது என்ன விஷயம்னா, அவ ஆக்சுவலி வந்து அவங்களோட மனோன்மணின்ற ஒரு போட்டோ வந்து படத்துல ஒரு இடத்துல கமிட் ஆகும். அது எக்ஸாக்டா அதே பார்வதி நாயர் தான். அவங்களே தான் வந்து அந்த மனோன்மணி ரோலுமே பண்ணியிருக்க முடியும். அந்த சின்ன வயசு மனோன்மணியோட போட்டோ இருக்கும். ஸோ இவர் பார்த்த உடனே இவ்வளோ நேரம் ஒரு ஆச்சரியத்தில் இருந்த விஷயம் ஏன் இவ்வளோ நேரம் அவர் பேசலைன்றதுக்கான காரணம் என்னன்னா, அவ அச்சசல் மனோன்மணி மாதிரியே இருக்கா. அவர் கடைசியா மனோன்மணியை பார்த்தது அந்த இந்த ஈவெண்ட்லாம் நடந்து இவங்க சொல்லுவாங்கல்ல, இவங்க ஒத்துக்குவாங்க, அந்த எம்எஸ் பாஸ்கர்லாம் ஒத்துக்குவாங்க. ஆக்சுவலா அவங்க திருப்பி பார்த்துருவோம்னு நினைச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அந்த மாதிரின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வரவே மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தோடையே போயிடும். ஸோ இதெல்லாம் அவர் மைண்டுக்குள்ள ஓடிட்டு ப்ளஸ் அவ பொண்ணுதான் தெரியுது, பட் இவ மாதிரி இருக்கா, எல்லாமே அவர் மைண்டுக்குள்ள ஒரு நாள் இவ்வளவு நேரம் அமைதியாவே இருப்பாரு. எடுத்தோன்னா அவர் பேசுற முதல் வார்த்தை என்னன்னா, நீ அப்படியே உங்க அம்மா மாதிரின்னு தான் அவர் வருவார். ஆக்சுவலா அது வரத்துக்குள்ள அங்க கட் ஆயிடும். நீ அப்படியே என்னதும் அவன் என்ன நினைச்சிருவான்னா, என்ன மாதிரி இருக்க அப்படின்னதும் நான் இல்லை அப்படின்றோம். இல்ல நான் வந்து எங்க அம்மா மாதிரி அப்படின்னதும் அவன் மூஞ்சி லைட்டா மாறும். ஆமா நான் இதான நானும் சொல்ல வந்தேன்ற மாதிரி லைட்டா மாறிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இல்ல அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் அப்படின்னு. அம்மா மாதிரி உருவத்துல இருப்பாங்க, பட் அவங்களுடைய ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரின்றத அடுத்த ஷாட்ல விஷுவலா காமிச்சிருவோம். இப்ப டயலாக்ல வந்து அவங்க அம்மா மாதிரின்றத கமிட் பண்ணிட்டு முடிச்ச உடனே இப்ப நான் அந்த இன்னொரு ஷார்ட் சொன்னேன் இல்லையா, அந்த இந்த பக்கமும் கமல் அந்த பக்கமும் கமல் இவங்க இங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்பா மாதிரி இல்லைன்னு சொன்னது இவங்க கை வச்சிருக்கிறது, இந்த மூக்கு பண்றது, கையை திருப்பியும் தட்டுறது, இது எல்லாமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இதை அவங்க டக்குன்னு நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிட்டு கையை ஸ்ட்ரைட்டா வந்து அவங்க காலுக்கு நடுவுல வச்சிருவாங்க. என்னவா இருந்தாலுமே நான் அப்பாவை எங்கேயுமே ரிசம்பிள் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் வந்து என்னன்னா, இவர் என்ன நினைப்பாருன்னா, இவ்வளவு நாள் கழிச்சு அப்பாவை பாக்குறாங்க, அவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு நினைச்சா அவங்க பேசுற முதல் விஷயமே நான் வந்து எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை தான் வந்து ஹீரோவா பாக்குறேன், உங்களை அப்படின்னு சொல்லி நிறுத்தினதும் இவன் உடனே வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு டயலாக் மொமெண்ட் மாதிரி தான். ஸோ அந்த வில்லன்ற மொமெண்ட்டுக்குள்ளேயே ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வில்லன்னு இந்த வார்த்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாவே கமலோட நடத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரி இருக்கும். அதாவது இது வரைக்கும் வந்து அவர் வந்து கமாண்டோட பேசிட்டு இருப்பாரு, அவர் நிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, கை எடுக்கிறது எல்லாமே. ஏன் அப்படின்னா இப்போ தான் பொண்ணுக்கே இவன் வந்து வில்லன் அப்படின்னு நினைச்ச உடனே அவரு உடைய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்க இருந்து அடுத்த சீன்ல இப்ப எப்படியா அவர் விழ போறாரு, கீழே விழுந்து அவருக்கு ரத்தம் வரப்போகுது, இது தெரிய போகுது. இதை வந்து இங்க இருந்தே கேரி பண்ணுவாரு. வில்லன்னு சொல்லி முடிச்சதுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அவர் இதுல வந்து ஒரு அடிப்பிரழ்வு, ஒரு சின்ன தளர்தல் தெரிஞ்சுக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாரு. பட் இருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றது, அதை வந்து அவருக்கு தெரியாத மாதிரியே ஒரு மாதிரி அவர் உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியில சொல்லாமலே உள்ளுக்குள்ள கடந்துகிட்டே போகணுன்றத காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்குள்ள அவ டயலாக்ல என்ன சொல்லுவா அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ஒரு ஃபேவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பேபின்னு சொல்லும்போது கூட அவரோட உடம்புல நடுங்கும். எனிதிங் ஃபார் யூ பேபி அப்படின்னதும் அவளுக்கு செம கோவம் வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தை மேபி மனோன்மணி வந்து அவங்களை கூப்பிட்டு இருந்திருக்கலாம். அது இவர் ஞாபகப்படுத்தினதும் வந்து அவங்களுக்கு செம கோவம் வந்து இவர் வாயால அது வந்துடவே கூடாதுன்றது அவங்களுடைய எண்ணம். ஸோ அது பேபின்னு சொன்னதும் வந்து அதை மட்டும் கூப்பிட வேணான்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்துல சொல்லிட்டு அவ வந்து சொல்லுவா, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும்தான் இருக்கு, சாரி நான் இனிமே அது வராது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா வந்து அவ வந்து சொல்லுவா, இந்த மாதிரி எங்க அப்பாக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், ஸோ நான் எங்க அப்பா வந்தாருன்னா நான் உங்ககிட்ட நல்லா பேசணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னதும்
அவரோட மனசுல வந்து இவ்வளவு தூரம் பேசுனதே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது உண்மைதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு கான்வர்சேஷன் ஆக்சுவலா போகும். என்னன்னா அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. அதுல வந்து ஒரு அதை எதுக்கு நான் சொல்றேன்றதும் சொல்றேன். ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த வில்லன் ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி ஜேக்கப் ஜக்கரியா தான் வந்து எங்க அப்பா அதுதான் உண்மை, அப்படித்தான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அப்போ கூட அவனுக்கு வந்து ஒரு கேள்வி ஒன்று வரும். அதாவது அது வந்து ஒரு ஈகோ, அப்பாக்கான ஒரு ஈகோ ஒன்று வரும். என்ன சொல்லுவான்னா, நம்புற சரி ஆனா உண்மை அப்படின்னதும் ஆமா நான் நம்புற உண்மை அப்படின்றான். இந்த டயலாக் எதுக்கு அப்படின்னா, இது வந்து அடுத்த டயலாக். அதாவது இதுக்கு அடுத்து மனோன்மணியை வந்து மீட் பண்ணுவாங்க. எப்பன்னா அப்பதான் மனோன்மணி வந்து அவங்க அப்பாவை ஏத்துக்குவாங்க. அந்த லெட்டர் அவங்க மனோன்மணின்ற மாதிரி அந்த பொண்ணு படிப்பா. ஸோ அந்த பொண்ணு படிக்கிற அந்த லெட்டர் படிக்கிற சீன்ல வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு டயலாக் ஒன்று போகும். அந்த படத்தோடைய சின்ன படத்துக்குள்ள இருக்கிற படம் இருக்குல்ல, அந்த படத்தோட டயலாக், என் உயிர் உதிர்த்த சதை வேறொருவனை பகவன் என்ன பொறுத்திடி வேணும் அப்படின்ற வரும். அதாவது என்னன்னா, இது ஹிரண்யன் வந்து அவருடைய பிரகலாதன் வந்து அவங்க அப்பாவை ஏத்துக்காம இன்னொரு என்ன வந்து நீ கடவுள்னு சொல்லாம நீ வந்து நரசிம்மனை போய் கடவுள்னு சொல்றியா அப்படின்னு கேட்கற மாதிரி அந்த என் உயிர் உதிர்த்த சதை வேறொருவனை பகவன் என பொறுத்திடி வேணும் அப்படின்னு இருக்கும். அதுதான் அவனுடைய எண்ணமே. மனசுல அவன் கும்பிடுறது விஷயம் என்னன்னா, நான் என்னோட உயிர்ல இருந்து வந்த விதை நீ, என் உயிர்ல இருந்து உதிர்த்த சதை நீ எப்படி இன்னொருத்தனை போய் அப்பா அவர் தான் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவ அப்படின்றது வந்து அவர் மனசுக்குள்ள வந்து அது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்ன்றத வந்து இந்த சீன்ல ஒரு சின்ன டயலாக்ல சொல்லியிருப்பாங்க. அதை அவர் எடுத்த உடனே வந்துட்டு அதுதான் அந்த வார்த்தையை சொல்லுவார். அதாவது நீ வந்து நம்புறது ஓகே, பட் உண்மை அப்படின்ற ஒரு கொஸ்டினா கேட்பார். ஆமா நான் நம்புற உண்மை அப்படின்றவா. ஸோ அந்த டயலாகை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது டயலாக். அண்ட் எண்டில் வந்து இது அவர் வந்து விழுந்துருவாரு. இவ்வளோ நேரம் இவங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அவ வந்து என்ன பண்ணாலும் கிட்ட கூட உக்காந்துடக்கூடாதுன்னு நினைச்சவள அவனோட காலை பிடிச்சி தூக்க வச்சிருவாங்க. சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிடும். ஸோ இது வந்து இன்டைரக்டா டேரக்டர்ஸ் டச்ன்னு சொல்லுவாங்க ஒரு சீன்ல. ஸோ எண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாட் எவர் இட் இஸ், நீ வந்து ஆக்சுவலா பார்த்தா இவன் உன்னோட விஷயத்துல எந்த தப்புமே பண்ணல, நீ இப்ப நடந்துக்கிற விஷயத்துக்கு நீ அவன் காலில் விழுறதுக்கு வந்து ஆக்சுவலி சம்பந்தம். அது உனக்கு வந்து போக போக தெரிய வரும். இப்போ உனக்கு தெரியாது, உன்னை அறியாமலேயே நீ வந்து அவன் காலை தொட்டுட்ட. ஸோ அவன் எப்படியுமே நீ தொட்டாலும் தொடரனாலும் உன்னை மன்னிச்சிருவான்ற மாதிரியான முடிகிற சீன். இப்போ நான் இந்த விஷயங்கள் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுதான் வந்து கமல் மைண்ட்ல இருந்துச்சா, இல்ல இதுதான் ரைட்டர் கமல் மைண்ட்ல இருந்துச்சா, இல்ல இதுதான் ஸ்கிரீன் பிளே கமல் மைண்ட்ல இருந்துச்சா, இல்ல இதுதான் டேரக்டர் கமல் மைண்ட்ல இருந்துச்சா எனக்கு தெரியாது. ஆனா இததான் வந்துட்டு இல்ல இது டைரக்ட் பண்ணது ரமேஷ் அரவிந்தன் நினைக்கிறேன். ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி தான் வந்து கமல். ஓகே. ஸோ இது வந்துட்டு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது வந்து இப்ப நான் பாக்குறேன்ல ஒரு பார்வையாளர் தான், நான் வந்து இந்த படத்தை இப்படிதான் எனக்கு கன்சியூம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பேருக்கு ஒரு டிஷ் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி என்னால பார்க்கும்போது நான் இந்த பர்டிகுலர் சீன்ல இருந்து நான் என்னென்ன லேர்ன் பண்றேன்றது என்னுடைய பார்வை. இதை நினைச்சுதான் அவர் எழுதியிருப்பாரான்னு கிடையவே கிடையாது. ஆனா இதுக்கான கிரெடிட் யாருக்கு போகணும் அப்படின்னா, அந்த ஸ்கிரீன் ரைட்டர், அந்த ரைட்டர், அந்த டேரக்டர், மூணு பேர். அந்த 3 பேர் ஒருத்தராகவும் இருக்கலாம், 2 பேராகவும் இருக்கலாம், எத்தனை பேராகவும் இருக்கலாம். பட் அந்த 3மே டிஃப்ரெண்ட் ஜாப் இல்லையா? அந்த 3த்துக்குமான கிரெடிட் இது ஆக்சுவலா. ஏன்னா இது உத்தமவில்லன் நீங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்துக்கிட்டாலுமே டேரக்டர் பண்ண வேண்டிய ஸ்டேஜிங், பிளாக்கிங், இது ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், கேரக்டர் பிளேஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பக்காவா இருக்கும். ரைட்டிங்கும் நல்லா இருக்கும். ஒரு சீன் எங்க ஓப்பன் ஆகுது, எங்க முடியுது, அந்த முடியறதுக்கும் அடுத்து தொடங்குறதுக்குமான கனெக்ஷன் என்ன, அதுவும் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேனா ஒரு சீன்லையுமே ஏதாவது எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ இந்த சீன்ல ஒரு பாச பிணைப்புல போயிட்டே இருக்கும் போது டக்குன்னு நமக்கு ஒரு அதிர்ச்சி, அவன் வந்து விழுந்துடான். ஸோ இதுக்கு அடுத்த சீனே அவன் செத்துருவானா இல்லையான்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ல இந்த சீன் வந்து முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா சீன்லையுமே அது இருக்கும். ஸோ இந்த 3மே பிரில்லியண்ட்டாக பண்ணப்பட்ட ஒரு படம். அதனால எனக்கு வந்து இந்த ஒரு சீனுமே ரொம்ப நுணுக்க ஆராயணும் அப்படின்னு தோணும். அதனால இதை பிரித்து சொன்னேன். ஓகே. இவ்வளோ நேரம் அந்த உத்தம வில்லன் அந்த பர்டிகுலர் சீனை பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எங்களோட அனாலிசிஸ் எப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு பர்டிகுலர் சீனை எடுத்து டிகோட் பண்ணோம், அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சீன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறோம். அதை பற்றி உங்களுக்கு குவயரிஸ் டவுட் எதனா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு குவயரிஸ் கேட்கலாம்.
ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம்.